அக்குபஞ்சர்ங்கிறது பேரு ட்ரீட்மெண்ட் இல்ல. அது வெறும் நீங்க மாத்திரை எடுக்கிறீங்கல்ல அந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ் தான் அதுவும். ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஒரு கோர்வையா எடுத்து உங்க உடம்பு சரியாகிற வரைக்கும் எடுக்கணும். எனக்கு முடியலன்னா நான் போய் அக்குபஞ்சர் எடுக்கிறேன், அப்புறம் நார்மல் ஆயிடுறேன், அப்புறம் வந்துடுறேன். எனக்கு தேவையான போது மட்டும் அக்குபஞ்சர்ங்கிறது கண்டிப்பா கிடையாது. புரிஞ்சுதுங்களாமா? இதுதான் அக்குபஞ்சர். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? பாக்குற எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க? அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அவங்களுக்கு ப்ளீடிங் ஜாஸ்தியா இருக்கேன்னு தானே நினைச்சிருப்பாங்க. இப்ப தவறு யார்கிட்ட இருக்குன்னு பாருங்க. சிகிச்சை தவறு பண்ணாது, நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறதுலதான் தவறு இருக்கு. புரியுதுங்களாமா? நன்றிமா. அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் கேசவன். மனிதப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? செல்வம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? பம்மல். மருத்துவர் கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. பக்கவாதம் மேடம் வந்து ஒரு வருஷமா ஒண்ணு கை வரம் வரல. பக்கவாதம் எப்ப வந்துச்சுங்க ஐயா? எப்ப வந்துச்சு பக்கவாதம்? 4ஆம் மாசம். போன மாசம் 4வது மாசமா 6வது மாசமா? போன மாசம் 4வது மாசம். போன வருஷம் 4வது மாசமா? சரி சரிங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஐயா, ட்ரீட்மெண்ட் இருக்கு நம்ம கிட்ட. பக்கவாதம்க்கு நிறைய பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறோம். பக்கவாதம் அப்படின்னாலே கண்டினியூஸா சிகிச்சை எடுக்கணும். இப்ப நீங்க 10 நாள் எடுத்தா போதுமா, 5 நாள் எடுத்த உடனேயுமே நீங்க தாராளமா முடிவு பண்ணிக்கலாம். 21 நாட்கள் கண்டினியூஸா சிகிச்சை எடுக்க வேண்டியிருக்கும். சோ இந்த 21 நாட்கள்லயே நீங்க எவ்வளவு சிரமமா வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நம்ம ட்ரீட்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தே தீரும். சோ இதுல சந்தேகம் வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும், உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்க அடுத்தது எப்படி ரிவ்யூ வந்து உங்களை முழுசா சரி பண்ணிக்கணுங்கிறத நாங்க நீங்க போகும்போது அந்த 21 டேஸ் முடிச்சுட்டு போகும்போதே சொல்லி தந்துருவோம். இதுல இன்னொரு விஷயம் நீங்க கேட்கலாம், ஒன்ஸ் சரியாயிடுச்சு டாக்டர் திரும்ப வருமா? எந்த சிகிச்சை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அம்மா ஏற்கனவே ஒரு கால் பண்ணாங்க இல்லையா, தப்பு. நான் எனக்கு முடியல, எனக்கு தோது வரும்போது நான் அக்குபஞ்சர் எடுக்கிறேன். தயவு செய்து அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அக்குபஞ்சரை சூஸ் பண்ணாதீங்க. உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி அக்குபஞ்சர் வேலை செய்யாது. அண்ட் அக்குபஞ்சர் மேல தப்பு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. ட்ரீட்மெண்ட்னா எந்த வியாதியா இருந்தாலும் ஒரு கோர்வையா எடுத்து அந்த உறுப்புகள் இப்போ டைரக்டா ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு வாரமா தான் இருக்குன்னு எந்த அக்குபஞ்சரிஸ்ட் கிட்டயாவது ஒரு வியாதியை கொண்டு போறோமா? கண்டிப்பா கிடையாது. ரொம்ப நாளா நம்ம பிரச்சனையோட போறோம். பல வருஷங்களா போராடி எங்கேயுமே எடுத்து சிகிச்சை எடுத்து பலன் இல்லைன்னு நம்ம அக்குபஞ்சரை நாடுறோம். அப்ப நீங்க என்ன செய்யணும், உங்களோட வியாதி அப்கோர்ஸ் எந்த கிரேட்ல நீங்க எங்க கிட்ட கொண்டு வரீங்கன்னு தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ எங்களுக்கான டைமை நீங்க கொடுக்கணும் பொறுமையா. நாங்க சொல்ற மாதிரி அந்த சின்சியரா நீங்க எடுக்கணும். இப்படி நீங்க சூஸ் பண்ணி அந்த ஒரு சின்சியாரிட்டி நீங்க கொடுக்கற மாதிரி இருந்தா மட்டும்தான். கஷ்டம் தாங்க, இல்லைன்னு சொல்லல. பிடிவாதமா நீங்க சின்சியரா வரணும், கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இம்ப்ரூவ்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும். இவ்வளோ நாள் நீங்க போராடினீங்க இல்லையா உங்களோட வியாதியோட, அதெல்லாம் நீங்க பார்க்காத அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ஷார்ட் ஸ்பேன்ல ஒரு 10 நாள்லயே உணர்வீங்க. எவ்வளவு சிவியர் கண்டிஷனா இருந்தாலும் 21 நாள் சர்டன் கண்டிஷன்ஸ் இந்த பக்கவாதம் மாதிரி 21 டேஸ்ல உணர்வாங்க. சோ இதை நீங்க பிடிவாதமா எடுத்தா மட்டும் உங்ககிட்ட ரிசல்ட்ஸ் இருக்கும். சோ இதை தயவு செய்து அக்குபஞ்சருக்கான டைமா கொடுங்க. உங்க பாடி ஹீல் ஆகறதுக்கான டைமா கொடுங்க. அக்குபஞ்சர் கரெக்டான முறையில மெத்தட்ல எடுத்தா மட்டுமே ரிசல்ட்ஸ் 100% இருக்கும். புரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் மீனா. மீனா இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் மெர்சி. வணக்கம் மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? ஈரோடுங்க மேடம். மருத்துவர் கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கங்க மேடம். சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு இடது தொடைங்க மேடம். டிவி வால்யூமை மியூட் பண்ணிடுங்க, டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. சரிங்க மேடம். சொல்லுங்க. அதாவது இடது தொடையிலைங்க மேடம், மேல இருந்து எனக்கு சைடுல வலிங்க மேடம். கொஞ்சம் வர மாதிரி சொன்னீங்க மேடம். என்ன சொல்றீங்கம்மா? இடது தொடையிலைங்க மேடம், சைடுல வலிங்க மேடம். எனக்கு வெளி பக்கத்துல வலி? வெளி பக்கத்துலங்க, நேரா இல்லாம கொஞ்சம் வெளி பக்கத்துலங்க மேடம். வெளி பக்கத்துல. சரிம்மா. தொடையிலே வெளி பக்கத்துலங்க மேடம். உங்களுக்கு தூக்கம் வராதுமா? ரொம்ப கோவம் வரும்? உங்களுக்கு நிறைய கோவம் வரும், தலைவலி நிறைய வரும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், புளிப்பு நிறைய சாப்பிடுவீங்க, விரும்புவீங்க, சாப்பிடுவீங்களா இல்லையா உங்க கண்ட்ரோலை பொறுத்து.
நிறைய புளிப்பா. மேடம் ஆமா பாதமும் வீக்கா இருக்கு இடது காலுங்க மேடம். இருங்க, நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்த கம்ப்ளைண்ட்க்கு வாங்க. இப்ப நீங்க இந்த வலிய சொன்னதுனால அதுக்கான பிரச்சனை என்னன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட பித்த பையில பிரச்சனை இருக்குமா அப்படிங்கறத நான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி உங்க உடம்பு அதை சொல்லிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இப்ப நான் வந்து உங்களோட உடம்போட லாங்குவேஜ் என்ன உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுதுன்னு நாங்க இப்ப உங்களுக்கு புரிய வச்சிட்டு இருக்கிறோம். உங்களோட பித்த பையில கண்டிப்பா பிரச்சனை இருக்கு. பித்த பையில கற்கள் இருக்கலாம், அல்லது இப்ப இல்லைன்னா கூட நாளைக்கே நான் சொல்லிட்டேன் நீங்க போய் ஸ்கேன் எடுத்தா கூட இப்ப இல்லைன்னு வரும். ஆனா எப்ப வேணாலும் பித்தப்பை சார்ந்த பிரச்சனை அல்லது கற்கள் வரலாம். இப்ப இது வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும்? உங்க டைஜஷன்ல பிரச்சனை இருக்கும், எது கழிக்கிறது, புளிச்ச ஏப்பம் மாதிரி இருக்கிறது, கண்கள் சார்ந்த பிரச்சனை, மாமிசம் சாப்பிடுறவங்களா இருந்தா புளிப்பு, எண்ணெய், மசாலா, காரம் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா ஒத்துக்காது. சோ இது எல்லாமே உங்களோட அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். ரொம்ப முக்கியமா தூக்கமே இருக்காது. சோ இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் இப்பவே இருக்கலாம் அல்லது எப்ப வேணாலும் வரலாம். சோ புரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டை வந்து வலிக்கு எடுக்காதீங்க. வலி நம்ம சரி பண்ணணும். எஸ், 10ல ஒரு விஷயம் தான் வலி. புரியுதுங்களா? இந்த எது கழிக்கிறத நீங்க டாக்டர்கிட்ட சொல்ல மாட்டீங்க. லைன்ல இருக்கீங்களாமா? ஆமாங்க மேடம். சொல்லுங்க, நான் சொன்ன சிம்டம்ஸ்ல உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தொண்டை வந்து அப்ப இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குங்க மேடம். தூக்கம் எப்படி இருக்கீங்கம்மா? எனக்கு மேடம் தூக்கம் எப்படி இருக்கீங்க? என்ன சொல்றீங்க? உங்களோட தூக்கம் எப்படி இருக்கீங்கம்மா? தூக்கம் கம்மியா தான் இருக்கு மேடம். அவ்வளவுதான்மா விஷயம், அவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? இப்ப நீங்க இதை என்கிட்ட சொன்னீங்களா? உங்க தூக்கம் வந்து ஏன் சொல்லல சொல்லுங்க. ஏன்னா தூக்கம் இல்லைங்கிறது வலிய கொடுக்கிற விஷயம் இல்ல, ஆனா இது வலிய கொடுக்கிற விஷயம். சோ வலி நீங்க என்ன செய்றீங்க? வலி மட்டும் ட்ரீட் பண்ணா போதும்னு நம்ம நினைச்சுக்கிறோம். சோ ட்ரீட்மெண்ட் இப்படித்தாம்மா. பித்த பையில பிரச்சனை இருக்குன்றது இப்பவாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இதை நான் சொல்லல, உங்க உடம்பு உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுது. அத நான் உங்களுக்கு எடுத்து புரிய வச்சிட்டு இருக்கேன். சோ ஒவ்வொரு வியாதியும் இப்படித்தான் அணுகுறோம். அக்குபஞ்சர்ல சிகிச்சை 100% ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அழைத்தமைக்கு நன்றிமா. இன்றைய நிகழ்ச்சியில இணைப்பு கிடைக்காத நேயர்கள் உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம்? கண்டிப்பா இன்னைக்கு நீங்க லைன் ட்ரை பண்ணீங்க, லைவ்ல லைன் கிடைக்கல, டோன்ட் வரி. ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க, 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்க அந்த 4 நம்பர்ஸ்ல எதுல வேணாலும் நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். நாளைக்கு காலையில, அதாவது சண்டே மார்னிங் 11 to 12 ஹாஸ்பிட்டல் ஹவர்ஸ்ல நாங்க ஒர்க்கிங்ல இருப்போம். நீங்க அந்த டைம்குள்ள நீங்க இன்னைக்கு லைன் கிடைக்கலனாலும் நாளைக்கு நீங்க கால் பண்ணி பேசலாம். அண்ட் நம்மளோட கேம்ப் பத்தின அப்டேட்ஸ் அப்படிங்கிறது திருச்சி, அதாவது கம்மிங் மண்டே நாளான்னைக்கு நம்மளோட கேம்ப் திருச்சியில நடக்க இருக்கு. 14ஆம் தேதி 7வது மாசம், அதாவது ஜூலை மாதம் 14ஆம் தேதி. ஸோ அந்த நீங்க கோயம்புத்தூர் வந்து பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்றீங்கன்னா திருச்சிக்கு நம்ம கேம்ப் இருக்கு. நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், 14th ஜூலை. உங்களுக்கு அது கன்வீனியன்ட்டா இருக்குன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களோட அப்பாயின்மெண்ட்டை திருச்சிக்கு எடுப்பாங்க. அண்ட் நம்மளோட கேம்ப் வந்து சேலம், மதுரை, பெங்களூர், திருச்சி, ஈரோடு, நிறைய திருநெல்வேலி, நிறைய இடங்கள் நடக்குது. அண்ட் கோயம்புத்தூர்ல நம்மளோட மெயின் பிரான்ச் ஹாஸ்பிட்டலா ஃபங்க்ஷன் ஆகுது. அட்மிஷன் ப்ராசஸ் அங்கதான் போயிட்டு இருக்கிறோம். நம்மளோட பிரான்ச் அப்படிங்கிறது சென்னையிலயும் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குங்க. கோடம்பாக்கம் பரதீஸ்வரர் காலனி 3rd ஸ்ட்ரீட் அப்படின்ற இடத்துல. சாட்டர்டேஸ் மட்டுமே நாங்க சென்னையில அவைலபிளா இருக்கிறோம். பட் நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லா நாளும் சென்னையில ஃபங்க்ஷனிங்ல இருக்கு. சாட்டர்டேஸ் மட்டும் தான் அப்பாயின்மெண்ட்ஸுங்க. எங்களை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா முன்னாடி அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க சனிக்கிழமைகளுக்கு. பட் இங்க வந்து ஓபி பேஷண்டா நீங்க வந்து அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துக்கலாம். இதுவரைக்கும் அக்குபஞ்சர் சிகிச்சை முறைகள் குறித்து சிறப்பாக தெளிவாக விளக்கம் அளித்ததற்கு நன்றி. இத்துடன் மருத்துவ நேர நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இதே போன்று மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தியா. நன்றி, வணக்கம். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் கொலை விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்தது நடுவண் புலனாய்வுத்துறை. இந்திய சட்ட முன்வரைவுகள் சரி செய்ய வேண்டிய அளவுக்கு சீர்கெட்டு உள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் பேச்சு. மருத்துவர் ராமதாஸ் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி வைத்தது குறித்து விசாரணை நடத்த காவல்துறைக்கு வழக்குரைஞர் பாலு வலியுறுத்தல். நடப்பு நிதியாண்டில் நேரடி வரி வசூல் முந்தைய நிதியாண்டை விட 1.34 விழுக்காடு சரிந்துள்ளதாக நடுவண் அரசு தகவல். அகமதாபாத் வானூர்தி விபத்து தொடர்பான விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக போயிங் வானூர்தி நிறுவனம் விளக்கம். டெல்லியின் சீலம்பூர் பகுதியில் 3 மாடி கட்டடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் பலி, 8 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி.
தேனி மாவட்டம் கம்பத்தில் தரமற்ற முறையில் சாலை அமைக்கப்படுவதாக கூறி பணிகளை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. உதகை அருகே மூடப்பட்ட தொழிற்சாலையில் பொருட்களை திருடி விற்பனை செய்து வந்த 2 பேர் கைது. தப்பியோடிய 3 வலைவீச்சு. புதுமணப்பெண் ரிதன்யா மணக்கொடை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் விசாரணை அதிகாரியை மாற்ற பெற்றோர்கள் கோரிக்கை. விடுமுறை நாளையொட்டி குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சீராக கொட்டும் தண்ணீரில் குடும்பத்துடன் நீராடி மகிழ்ச்சி. நமது மக்கள் தொலைக்காட்சியில் அதர்மங்கள் அதிகரிக்கும் அதிபயங்கர கலியுகம். தர்மத்தின் வழிநடக்கும் தன்னிகரற்றவர்களுக்காக தேவாதி தேவர்களால் சொர்க்கலோகம் அமைப்பு. இந்த கலியுகத்திலே இறந்த பிறகு ஆத்மாக்கள் இந்த சொர்க்கத்தை தேடி முதல்ல சொர்க்கத்தை தேடிதான் வரும். சொர்க்கத்திலே சந்தோஷமாக அந்த ஆத்மாக்கள் நிம்மதி அடையும். தர்மருக்கும் துரியோதனனுக்கும் தரப்பட்ட வரம் என்ன? சொர்க்கம் செல்ல முடியாத இவர்கள் செய்த தவறென்ன? ஒரு அண்ணன் மனைவி என்றால் தாய்க்கு சமம் என்று சொல்வார்கள். உலகமே மதிக்கக்கூடிய பாஞ்சாலியை 60ஆம் படியேற்றி ஆடையை கழுத்தி அகுமானம் செய்த அந்த துரோகிக்கு கொடுத்திருப்பதை என்னையா நீதி இது? இந்த சொர்க்கலோகத்தில் இத்தன்மையான அதர்மங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா? விறுவிறுப்பான காட்சிகளுடன் பரபரப்பாக நகரும் கதைக்களம். சொர்க்கவாசல் திறப்பு. தர்மர் சொர்க்கம் செல்லுதல். நாளை இரவு 7:30 மணிக்கு. விஞ்ஞான வளர்ச்சி விவசாயிகளுக்கு கரம். இயற்கை உரங்கள் விவசாயத்திற்கு வரம். வீடுகளில் தோட்டம் அமைப்பதும் இப்போது மிக மிக சாத்தியம். விவசாயம், கால்நடைகள், மீன்கள் வளர்ப்பு பற்றிய ஆலோசனைகள், பயனுள்ள பல தகவல்கள். விவசாய தொழில் வளர்ச்சிக்கும் விவசாயிகளின் மலர்ச்சிக்கும் உறுதுணையாய் மலரும் பூமி. இன்று மாலை 6:30க்கு. நேயர்களே, உலகத் தமிழ் மக்களின் உள்ளங்கள் மட்டுமன்றி இல்லங்கள் எங்கெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் மக்கள் தொலைக்காட்சியின் மண் பயனுறும் வகையிலான எண்ணத்தில் சிறகடிக்கும் வண்ணமயமான நிகழ்ச்சிகளை யூடியூப் இணையத்திலும் இடைவிடாது கண்டு களியுங்கள். யூடியூப் வலைத்தளத்தில் மக்கள் டிவி என தட்டச்சு செய்து ஈடு இணையற்ற நமது மக்கள் தொலைக்காட்சியுடன் 2 கலந்திடுங்கள். நான் பாரிஸ்ல ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்றதுக்காக வந்தேன். உங்க நாட்டுக்காரன கொலை பண்ண உங்ககிட்ட சொன்ன விஷயத்த நீ போலீஸ்ல சொன்னேன்னா உன் பையனை நீ உயிரோட பார்க்க முடியாது. நான் பேசுறது கேக்குதா? இங்கதான் இருக்க, சீக்கிரம் வாங்க. உங்க பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். The Man Who Knew Too Much. நாளை பிற்பகல் 3:02 மணிக்கு. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் உடலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் RS வேலுமணி சித்த ஆயுர்வேத மருத்துவமனையின் சித்த வைத்தியர் ஆனந்தி பிரபா வேலுமணி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோமா. இந்த நிகழ்ச்சி முழுவதும் பார்த்தா உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து நம்ம விவாதிக்க போறோம். முதல்ல இந்த நோய் எதிர்ப்பு திறன் சக்தியை பத்தி பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தின்றது ரொம்பவே அதிகமா இருக்கணும். இப்போ நமது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும், எந்த மாதிரி நோய்கள்லாம் வரும், அதற்கான அறிகுறிகள்லாம் எப்படி இருக்கோ அதை எப்படி சரி செய்யலாம் என்பதை பத்தி விரிவா சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ நமக்கு ஒரு வியாதி வருது, இப்போ சளி பிடிச்சா கூட எந்த ஒரு வியாதி வந்தாலும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம கிட்ட குறைவா இருக்கிறதுனால தான் அந்த நோய் நம்மளை விட்ட தொற்றிடுச்சு.
இப்போ ஒரு தொற்று வியாதியா இருக்கட்டும் அல்லது உள்ள ஒரு அதாவது லிவர் சரியா ஃபங்க்ஷன் ஆகாம ஒரு வியாதியோ, லிவர் சம்பந்தப்பட்ட வியாதியோ, இல்லைன்னா ஹார்ட் சரியா அதுல பாதிக்கப்பட்டு அதுல பிரச்சனையா இருக்கிறதுனால ஹார்ட்ல எதுவும் பிரச்சனையோ, அல்லது நுரையீரல்ல எதுவும் பிரச்சனையா, நுரையீரல் பிரச்சனையால வரக்கூடிய எதுவும் வியாதியா, இல்லை சிறுநீரகம் நல்லா வேலை செய்யாம அது எதுவும் குறைபாடோட வேலை செஞ்சு அதனால ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறன் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தான் இதோட பொருள். எப்பெல்லாம் நோய் எதிர்ப்பு திறன் கம்மியாகும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். முதல்ல ரத்தத்துல எல்லா சத்துக்களும் எல்லா சத்துக்களும் விட்டமின்ஸோ மினரல்ஸ் இந்த மாதிரி லேக் ஆஃப் சத்துக்கள் இதெல்லாம் நிரம்பி தேவையான அளவு இருக்கும் போதுதான் நோய் எதிர்ப்பு திறன் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டா இருக்கு, லெவல்ல இருக்கு அப்படிங்கிறது பொருள். இப்ப அந்த சத்துக்கள்லாம் ரத்தத்துல உள்ள சத்துக்கள்லாம் குறைவா இருக்கும் போது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஏற்படுது. இந்த சக்தி குறைவு ஏற்படுறதுனால பல வியாதிகள் வருது. இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி எதனாலாம் குறையும்னு பார்க்கலாம். இப்போ நுரையீரல் மேல இருந்தே வரலாம். இப்போ நுரையீரல் சரியா இயங்கல, சரியா ஆக்சிஜன் சப்ளை உள்ள கொடுத்து நல்ல ரத்தத்துக்கு ஆக்சிஜன் பிராணவாயு நல்லா கிடைக்கல ரத்தத்துக்கு அப்படிங்கும் போது லிவர் லங்ஸ் சம்பந்தமான பல வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நுரையீரலோட தொடர்பு உடையதுதான் ஆஸ்துமா, அலர்ஜி, சைனஸ், இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸும் நுரையீரல் பிரச்சனையால ஏற்படும். அதாவது நல்ல பிராணவாயு ரத்தத்துல கிடைக்க பெறாமல் வரக்கூடிய வியாதிகள். அதுக்கப்புறம் லிவர் சரியா ஃபங்க்ஷன் ஆகல. அப்போ என்ன, லிவர் 500க்கும் மேற்பட்ட வேலை பண்ணுது. இதுல மோஷன் சரியா போகலையா, கேஸ் நிறைய இருக்கா, ரத்தத்துல நச்சுத்தன்மை கலக்குதா, இது எதுவாக இருந்தாலும் நமக்கு லிவர் சரியா இயங்கல. அப்ப ரத்தத்துல சத்து குறைஞ்சி ரத்தத்துல தேவையில்லாத நச்சுத்தன்மை ஆட் ஆகுது. எல்லாமே நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு திறன் குறைவுதான். அப்போ அதனால என்னெல்லாம் வரும், ஃபேட்டி லிவர்ல இருந்து மஞ்சக்காமால, அப்புறம் நிறைய வைரஸ் தொற்றுக்கள், டைஜஷன், அதாவது நமக்கு ஜீரண மண்டலத்துல என்ன பிரச்சனைகளும், சரியா மோஷன் போகல, சரியா கேஸ் ரிலீஸ் ஆகல, அப்புறம் இது எல்லாமே ஏப்பம் அடிக்கடி வருது. எல்லாமே லிவர் எங்கெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கோ அப்போ அங்கேயும் குடல் பகுதி சம்பந்தப்பட்டுரும், டைஜஷன் சிஸ்டம் சம்பந்தப்பட்டுரும். அப்போ இப்போ இங்க சரியான ஒர்க் நடக்கல அப்படின்னா எங்க சத்து குறைபாடு ஏற்படும், நம்மளோட ரத்தத்துல குறைபாடு ஏற்படும். அதுக்கப்புறம் சிறுநீரகம், இப்போ பெரிய ஃபில்டர் நம்மளோட லிவர், இங்க வேலை செய்யலனாலே ரத்தத்துல நச்சுத்தன்மை கலந்துருது, தேவையில்லாத கேஸ் கலந்துருது. அப்பவும் ரத்தத்துல நோய் எதிர்ப்பு திறன் கம்மியாகுது. அடுத்து நம்மளோட சிறுநீரகம், இந்த சிறுநீரகம் சரியா ஃபங்க்ஷன் ஆகல. எப்படி அப்படின்னா சிறுநீரகத்துல அதாவது நிறைய ரத்தத்துல கெட்ட கழிவுகள் நிறைய இருக்கும்போது, கெட்ட தாது உப்புக்கள் நிறைய இருக்கும்போது, அல்லது அதிக சர்க்கரையோ, அதிக கொழுப்பு அமிலமோ, அல்லது அதிக பித்த அமிலமோ, அதாவது பிபி மாதிரியா வாத அமிலமோ, இதுல எதுவோ ரத்தத்துல அதிகமா இருக்கும் போதும் அந்த சிறுநீரகத்தால எல்லா கழிவுகளையும் முறையாக வெளியேற்றல அப்படின்னாலும் ரத்தத்துல குப்பைகள், அதாவது அழுக்குகள் சேரும். அழுக்கு சேரும் போதே ஆட்டோமேட்டிக்கா ரத்தத்துல உள்ள நல்ல சத்துக்கள் குறைஞ்சிரும். அப்ப நல்ல சத்துக்கள் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நோய் எதிர்ப்பு திறன் குறையாயிரும். ஏன்னா ரத்தத்துல இருக்க வேண்டிய சத்துக்களோட அளவு குறையுது. அப்போ நமக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் கம்மி ஆயிருது. இதனாலதான் நிறைய வியாதிகள். அப்ப சிறுநீரகம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா அந்த சிறுநீரக தொற்று, யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன், இடுப்பு வலி, இந்த மாதிரியான நிறைய கால்களில் வீக்கம், கைகளில் வீக்கம், மணிக்கட்டு வீக்கம், கணுக்கால் வீக்கம், இந்த மாதிரி கழுத்து பகுதியில் வலி, எல்லாமே சிறுநீர் வழியாக வெளியேறக்கூடிய கழிவுகள் ப்ராப்பரா வெளியாகலனாலும் நமக்கு ரத்தத்துல எல்லா தாது உப்புகளும், கெட்ட தாது உப்புகள், கெட்ட ஃப்ளூட் எல்லாமே ரத்தத்துல, அதாவது நல்ல பொருள் அளவு எப்ப குறையும் அப்படின்னா கெட்டதோட அளவு ஆதிக்கம் அதிகமா இருக்கும்போது நல்ல பொருளோட ஆதிக்கம் தன்னால ஆட்டோமேட்டிக்காவே டவுன் ஆயிரும். அப்போ நம்ம சாப்பிட்டாலும் சில நேரம் பாத்தீங்கன்னா நிறைய சத்து உள்ளதான் சாப்பிடுறேன், ஆனாலும்
ரத்தத்துல வந்து சத்து ஏறவே மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ரத்தத்துல ஆல்ரெடி உள்ள உறுப்புகள் சரியா இயங்கலைன்னு அர்த்தம். இப்போ இயங்காதனால கரெக்டான அப்சார்ப்ஷன் நல்ல சத்துக்கள் ரத்தத்துல ஆட் ஆகாம இருக்கிறதுனாலையும் பிரச்சனைகள் வரும். இந்த இடங்கள்லாம் சத்து குறைபாடு இருக்கிறதுனால ரத்தத்துல கெட்ட பொருட்கள் அதிகமா இருக்கிறதுனால பாதிக்கப்படக்கூடிய பெரிய உறுப்பு என்னன்னு பார்த்தா நம்மளுடைய இதயம். இங்க அளவுக்கு அதிகமா ஒரு கால்சியம் அதிகமா இருக்கு ரத்தத்துல அப்படின்னா அதுவும் அங்கதான் போய் சின்ன சின்ன குழாய்கள், அந்த குழாய்களின் ஓரங்கள்ல டெபாசிட் ஆகும், கொழுப்புகள் டெபாசிட் ஆகும். அப்போ அதனால சரியா ஃபங்க்ஷன் ஆக முடியாம அடைப்புகள் அதெல்லாம் வருது. அதோட சம்பந்தப்பட்டதான் நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய மாரடைப்பு போன்ற வியாதிகள் வருது. இது எல்லாமே எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா நோய் எதிர்ப்பு திறன் குறையும் போது ரத்தத்துல கெட்ட பொருள்கள் அவரோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால, நல்ல சத்துக்கள் குறைவாக இருக்கிறதுனால. இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இனிப்புல ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் தேவி. வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருக்காட்டுப்பள்ளியில இருந்து பேசுறோங்க. சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்கம்மா. முழங்கால் வலி ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கு மேடம். சரி, தைராய்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சரிம்மா, உடல் எடை எவ்வளவு இருக்கீங்க? அதிகமா இருக்கீங்களா? ஆமா, 92 கிலோ. சரி, மோஷன் ஃப்ரீயா போறீங்களாமா? ஒரு நாளைக்கு ஒரு தடவை, ஒரு நாள் போகுது, ஒரு நாள் நார்மலா போக மாட்டேங்குது. யூரின் வந்து அவசரமா வந்துருது, அடைச்சிட்டு உட்காந்து அப்புறம் எழுந்து போயிட்டு இருக்கேன். சரி, வேற இது போக தைராய்டு தவிர்த்து வேற ஏதாவது பிரச்சனைக்கு மாத்திரை எதுவும் போடுறீங்களாமா? இல்ல மேடம், அந்த முழங்கால் வலிக்கு மட்டும் எப்பயாவது காமிச்சு சாப்பிடுறது இல்ல. முழங்கால் முட்டு வலி எவ்வளவு நாளமா இருக்கு? அது ஒரு 10 வருஷமா இருக்கு. 10 வருஷமா? 10 வருஷமாவும் 10 வருஷத்துக்கு மேலயும் நீங்க தைராய்டு மாத்திரை போட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமா போட்டுட்டு. சரிங்கம்மா, நான் இதற்கான விளக்கம் சொல்றேன், நீங்க தொலைக்காட்சி. கால் வந்து கரங்கால் கீழே கணுக்கால் கீழே கூசுங்க மேடம். நைட்ல தூக்கம் அப்படியே கூச்சமா இருக்கு. வீங்கிருது? வீக்கம்லாம் இல்ல, கூசுது. மதப்பா நமச்சல் மாதிரி இருக்கு இல்லையா? ஓகேம்மா, நான் இதற்கான விளக்கம் சொல்றேன், நீங்க தொலைக்காட்சி பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா தைராய்டு, நான் ஒவ்வொரு எபிசோட்லயுமே சொல்றேன், தைராய்டு மாத்திரை போடுறதுனால அயன், கால்சியம், விட்டமின் 3 மற்றும் பல சத்துக்கள் வந்து இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரத்தத்துல குறைவு ஏற்படும். எல்லா பிரச்சனைக்குமே ஒரே தீர்வு தான். என்ன அப்படின்னா ரத்தத்துல சத்து குறைதல் ஏற்படுறதுதான். இவங்களுக்கு முதல்ல சாப்பாடை ஜீரணம் பண்ணக்கூடிய தைராய்டு ஹார்மோனே சுரப்பு கம்மியா இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு தைராய்டு சுரக்கிறதுக்கு ஒரு மாத்திரை போடுறாங்க. இந்த மாத்திரையோட வேலை என்னன்னா ரத்தத்துல இருந்து இந்த மாதிரி கால்சியம், அயன், D3 இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாம் அந்த மாத்திரை எடுத்துக்கிடும். அதற்கு பதிலா கொண்டு இங்க தைராய்டு சுரப்பை கொண்டு வைக்கும். இந்த மாத்திரை இந்த சத்து ரத்தத்துல இருக்கிற இந்த சத்தை இழுத்துக்கிட்டு இங்க கொண்டு அதுக்கு பதிலா இன்னொரு ஹார்மோனா கொண்டு அங்க கொண்டு வைக்குது, இன்னொரு அமிலமா கொண்டு வைக்குது. இப்போ இது இருந்தாதான் நல்ல உணவு டைஜஷன் நடக்கும். டைஜஷன் நடந்தாதான் நல்ல அப்சார்ப்ஷன் நடக்கும். அப்போ இவங்களுக்கு 92 கிலோ இருக்காங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா உடல் வந்து அதிக உஷ்ணமாகும். உஷ்ணமாகிறதுனால இவங்க சரியான ஃபுட் இன்டேக் எடுக்க மாட்டாங்க. அதனால மோஷன், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு. சரியா கேஸ், கெட்ட கழிவுகள் இதெல்லாம் ப்ராப்பரா வெளியேறினாதான் உடல் எடையும் போடாது. சரியான சத்துக்கள் கிடைக்க பெறாமையும் உடல் எடை அதிகமாகும். சிலருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய அயன் சத்து யாருக்கெல்லாம் குறையுதோ அவங்களுக்கு உடல் எடை அதிகமா, ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா உடல் எடை அதிகமா இருப்பாங்க. ஏன்னா ரத்தத்துல கெட்ட ஃப்ளூடு ஜாஸ்தியா இருக்கும். அதாவது நல்ல சத்து குறைஞ்சி நோய் எதிர்ப்பு திறன் குறைஞ்சிரும். கெட்ட சத்துக்கள், அதாவது கெட்ட சத்துக்கள் மீன்ஸ் கெட்ட நீர், கெட்ட ஃப்ளூட் வந்து நிறைய இருக்கும். கொழுப்பு சத்தா இருக்கட்டும், இந்த மாதிரி கெட்ட பொருட்கள் ரத்தத்துல அதிகமா இருக்கும்போது 1 மடங்கு இருக்க வேண்டிய செல் இந்த கெட்ட ரத்தத்துல உள்ள கெட்ட பொருட்கள் எல்லாம் சக் பண்ணி உறிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு 5 மடங்கு 10 மடங்கு பெருசாயிரும். அதனால இவங்க வந்து உடல் எடை அதிகமா இருப்பாங்க. இவங்க நல்ல சத்துக்களோட சேர்ந்த உடல் எடை இருக்காம கெட்ட சத்துக்களை உறிஞ்சு வச்சுக்கிட்ட செல் ஒவ்வொன்றும் அவங்க உடல் எடை அதிகமா இருப்பாங்க. இதுக்குமா ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. முடிந்தால் நீங்க நேர்ல வந்து பாருங்க. உங்களுக்கான டயட் மற்றும் இதற்கான மருத்துவ முறைகள், மொத்த கழிவுகள்லாம் இருக்கு இல்லையா, குடல்ல கழிவுகள் இருக்கு, சரியா வேர்வை சரியா வராது இவங்களுக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் சரி பண்றதுக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் மருந்துகள் கொடுத்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன உணவுகள்ல மாற்றமும் சின்ன எக்ஸசைஸும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு உடம்பும் குறைஞ்சிரும், அந்த கெட்ட நீரும் குறைஞ்சிரும். அந்த கெட்ட நீர் தான் முழங்கால் முட்டி பகுதியில ஜவ்வுக்குள்ள சேர்ந்துக்கிட்டு முட்டி வழியை கொடுக்குது. இப்போ அந்த நீர் கொஞ்சம் கொஞ்சமா யூரின் மோஷன் வழியா ட்ரெயின் அவுட் ஆயிருச்சுன்னா இவங்களுக்கான
எல்லாமே முட்டு வலி, உடல் எடை எல்லாமே குறைஞ்சிரும். அதனால கண்டிப்பா இது சரியாயிரும். முடிந்தால் நேர்ல வந்து பாருங்கம்மா. தொலைபேசியில கூட நீங்க உங்களோட ரிப்போர்ட் அனுப்பலாம், நாங்க பார்த்து சொல்லுவோம். அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இணைப்பில் தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் இமானுவேல். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருநெல்வேலி பேசுறேன். சரிங்க, உங்களுக்கான சந்தேகங்களை தொடர்ந்து தெளிவா மருத்துவர்கிட்ட கேளுங்க. ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. வணக்கம் டாக்டர். இந்த எனக்கு காலையில எழுந்தோன்னா எம்டி ஸ்டமக்ல வந்து தண்ணி குடிப்பேன். சரி. தண்ணி குடிச்சோன்னா வேர்வை வரும், நல்ல மோசன் வரும், வேர்வை வரும். இப்போ வந்து 2 வருஷமா எப்படி காலையில எழுந்து ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு தண்ணி குடிச்சா வேர்வை வர மாட்டேங்குது. சரி. இருக்க மாட்டேங்குது, மோசனும் வர மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. 2 வருஷமா தண்ணி குடிச்சு பார்த்தா வேற என்ன மோஷன் வரல, சரியா வேர்க்க மாட்டேங்குது. ஆமா, காலையில எப்படி தண்ணி. சுகர் பிபி அந்த மாதிரி எதுவும் இருக்காயா? சுகரோ பிபியோ அந்த மாதிரி எதுவும் இருக்கா? கொலஸ்ட்ரால்? பிரஷர் மட்டும் லைட்டா இருக்கு. சுகர் பார்க்கலாம். சரி சரிங்க, என்ன வேலை செய்றீங்க தெரிஞ்சுக்கலாமா? வேலை இது பகல வீட்டுல சும்மா தான் இருக்கேன். இப்போதைக்கு சும்மா தான் இருக்கேன். சரி, வீட்டுல வந்து எவ்வளவு காலமா இருக்கீங்க வேலைக்கு போகாம? ரொம்ப நாளா இருக்கேன். எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம், அலர்ஜி, நர்வஸ் ப்ராப்ளம். ஓகே ஓகே. இந்த வழி பார்க்க முடியல. சரிங்க ஐயா. சரி, இப்ப ஒண்ணும் இல்ல, உங்களோட உடல் உஷ்ணமாகுது. இப்ப பித்தம் அதிகமா ஆறதுனாலதான் உங்களுக்கு பிபி இருக்கு. சரியா தூக்கம் வருதா? தூக்கம் நல்லா வருது மேடம். நைட்டு நல்லா தூக்கம் வருதா, பகல்ல நல்லா தூக்கம் வருதா? இல்ல, நைட்டு நல்லா தூக்கம் வருது, பகல்ல தூக்கம் வராது. பகல்ல தூங்க மாட்டீங்கல்ல? பகல் மத்தியானம் வந்து எப்பமாவது தூக்கம் வரும், மத்தபடி டெய்லி எல்லாம் வராது. நைட் தூக்கம் நல்லா தூங்குறீங்க? ஆமா, தூங்குறேன். சரி, ரைட், ஓகே. அதிகமா தாகம் இருக்கா ஐயா? தண்ணி தாகம் இல்ல. இப்ப தண்ணி எப்பமா தாகம் எடுக்கும், குடிப்பேன். ரொம்ப தண்ணி குடிக்க மாட்டேன். சரிங்க, நான் இதற்கான விளக்கம் சொல்றேன். அப்புறம் எனக்கு வந்து சாப்பிட்டோன்னா சளி வருது மேடம். சாப்பிட்டோன்னா சளி வருது, அடிக்கடி 3 நேரம் சளி வருது. சரி, உடல் எடை மெலிஞ்சிருக்கீங்களா, கொஞ்சம் வெயிட் போட்டுருக்கா? மெலிஞ்சிருக்கீங்களோ? வெயிட் வந்து 92 கிலோ இருக்கானு மேடம். ஹைட்டு ரொம்ப பருமனா இருப்பீங்க அப்படிதானே? 92 கிலோனா? ஆமா ஆமா ஆமா. சரிங்க ஐயா. சரி, இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா வேர்க்கும்னு சொன்னீங்கல்ல? ஆமா, சொல்லுங்க மேடம். 2 வருஷத்துக்கு முன்னாடி வேர்த்துச்சுல்ல, அப்போ நீங்க வேலைக்கு போயிருந்தீங்களா? அப்பவும் வீட்டுல தான் இருந்தீங்களா? இல்ல, அப்ப நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். சரிங்க ஐயா, நான் இதற்கான விளக்கம் சொல்றேன். நீங்க தொலைக்காட்சி பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஐயாவுக்கு ஏற்கனவே தண்ணி காலையில குடிச்சாங்கன்னா வேர்வை வரும். இப்ப என்ன மீன்ஸ் அப்படின்னா, காலையில எந்திரிச்சோன்னே எல்லாரும் அனைத்து ஹியூமன்ஸ் உடம்பு எல்லாமே ஹீட்டா தான் இருக்கும். ஏன்னா இரவு முழுசும் தூங்கி இருக்கோம். தூங்கும் போது ஹீட்லாம் நிறைய வெளியேறும். காலையில எந்திரிச்சோன்னா உடல்லாம் உஷ்ணமா இருக்கும், ரத்தம் உஷ்ணமா இருக்கும். அப்போ காலையில எந்திரிச்சோன்னா குளிக்கிறது, தண்ணி குடிக்கிறது எல்லாமே ஹீட்டை தணிக்கிறதோட செயல்பாடுகள். மோஷன் ஃப்ரீயா போறது, தண்ணி நிறைய குடிக்கிறது, குளிக்கிறது, இது எல்லாமே ரத்தத்தை கூல் டவுன் ஆக்குற மெத்தடுகள், நம்ம உடலை குளிர்ச்சிப்படுத்துற மெத்தட். இப்ப உடல் குளிர்ச்சி ஆகும்போது என்னன்னா வேர்வை நிறைய வெளியேறும். இப்ப இவங்களுக்கு வந்து சரியா மோஷன் போகல, சரியா தண்ணி குடிக்கல, பிபியும் இருக்கு. இப்போ வேலை நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு உள்ளுறுப்புகள் எல்லாம் நல்லா வேலை செஞ்சுச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு வீட்டிலே இருக்கிறதுனால உள்ளுறுப்புகள் வந்து சரியான ஃபங்க்ஷன் இல்லாம உடல் எடை அதிகரித்து மோஷன் சரியா போகாம உடல் எடை அதிகரிச்சிருச்சு அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து இந்த ஒர்க் அவுட்ஸ் கம்மியாயிருது. அப்போ உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாகி இவங்க சும்மாவே இருக்கும்போது அளவு குறைச்சு சாப்பிடலாம். இன்னொன்னு சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் இவங்க பண்ணணும். எல்லா ஜாயின்ட்ஸுக்குமே ஒரு ஒர்க் அவுட்ஸ் கொடுக்கணும். பிளஸ் அவங்களோட உள்ளுறுப்புகள் சரியான ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு தண்ணீர் அவர் அருந்தலை. அவரே சொல்றாரு, ஏன்னா தண்ணி குடிக்கிறது எவ்வளவு அவசியம் அப்படின்னா, தாகம் எடுத்தாதான் தண்ணி குடிக்கிற மெத்தட் கிடையாது. நம்ம உடல் எடை எவ்வளவு இருக்குமோ அதுக்கு ஏற்ற, இப்ப 92 கிலோ இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு 4ல இருந்து 4.5 லிட்டர் தண்ணி அவங்க மஸ்ட் எடுத்தே ஆகணும். இது எடுத்தா தான் அவங்களோட உடம்போட சூடு தனியும். இது சூடு அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா பிளட் பிரஷர் அதிகமாகும், மோஷன் சரியா போகாது, உடல் எடை அதிகமாகும், நோய் எதிர்ப்பு திறன் கண்டிப்பாக குறைந்துரும். ஐயா, நீங்க இதுக்கு நீங்க முடிந்தால் நேர்ல வந்து பாருங்க. சென்னையில நம்மளோட வைத்தியசாலையில வந்து பாருங்க. உங்களுக்கு ஒரு டயட் கொடுத்துருவோம் உங்க உடம்புக்கு ஏற்றாற் போல. நீங்க வந்து என்ன எடுக்கணும் அப்படின்னா, அதிகமான நீர் காய்கறிகள் நிறைய எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாவுச்சத்தை குறைச்சிட்டு நிறைய காய்கறிகள் எடுத்து கொஞ்சம் உள்ளுக்குள்ள நாங்க மருந்தும் கொடுத்தோம்னா உங்களோட உள்ளுறுப்புகள்லாம் அதாவது அதோட ஃபங்க்ஷனை செஞ்சு கழிவுகள்லாம் முறையா ட்ரெயின் அவுட் ஆகும் போது உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள் சரியாயிருயா. மூச்சு வாங்குறது, இளைப்பு, இது எல்லாமே குறைஞ்சிரும். பிளஸ் வெயிட்டும் கொஞ்சம் குறைஞ்சிரும். சரிங்களா?
இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முடிந்தா நேர்ல வந்து பாருங்க. இது சரியாக முடியாதுங்கிறது கிடையாது. நல்ல ஈஸியா குணப்படுத்திடலாம். நேர்ல வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மருத்துவ நேரம் நிகழ்ச்சி அடுத்து வருவது ஒரு சிறிய இடைவெளி.